அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் நம்மளோடு பயணிக்கக்கூடிய 16 குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நியோமேக்ஸ் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேனி சங்கத்திலிருந்து மணிகண்டன் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, கம்ப்ளைண்ட்டு அதிகமானதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட விக்டிம் சைட்லேருந்து அனைவரும் மிக சோகமாகவும் ஒரு உயிரே இல்லாத மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபோன் கால் பண்ணுறவங்க அப்புறம் இதுக்கு மேலே அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் வாங்க முடியுமா சார், வாங்க முடிகிற மாதிரி தெரில, எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூக்கம் வரலை, ரொம்ப சோகமாக இருக்கும், என்ன பண்ண போகிறோன்னு தெரில, இவ்வளோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, சொத்துக்கள் மிக ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை எப்படி சார் செட்டில்மெண்ட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப புலம்பல், ரொம்ப கண்ணீர், கவலை, துக்கம், சோகம், வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கோ அவ்வளோவையும் கண்ணீர் விட்டு இந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. இது ரொம்ப பாசிட்டிவாகவும் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுக்கும் மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். மீண்டும் நம்மளால் கூட்டு முயற்சியில் உழைச்சி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செட்டில்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மாதத்துக்குள்ளே மூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போடுறோம். என்ன தான் சொல்ல வரீங்க, எல்லோரும் அரைச்சமாவு தானே, இப்போ நீங்கள் என்ன புதுசாக சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இது நான் உங்கள்கிட்ட புதுசாக தான் சொல்கிறேன். நண்பர்களே, வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நியோமேக்ஸ் குரூப்பில் சும்மா நடக்காத ஒரு விஷயத்தை சாத்தியக்கூறாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மனசில் ஏமாத்துறதோ, ஆசையை வளர்க்குறதோ, உங்களை துன்புறுத்துறதுக்கோ அந்த மாதிரிலாம் இல்லை. இனிமேல் தேனி சங்க சார்பாக சில முக்கியமான வேலைகள் நம்ம நிர்வாகிகளுக்கு கொடுக்க போகிறோம், எடுக்க போகிறோம். அதனால் இனிமேல் குறை நிறைய யாரையும் பேச போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல, யாரையும் திட்ட போகிறதில்ல, யாரையும் வைய போகிறதில்ல. இந்த வீடியோடைய சாராம்சம், நம்ம செட்டில்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா இனி உழைக்கணும். கோர்ட்டு அதனுடைய நிலைப்பாடை சொல்லிடுச்சு. கோர்ட்டை நம்ம குற்றம் சொல்ல முடியாது, நம்ம மேலே தான் குற்றம் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ரைவேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்கள நம்ம கடவுள் மாதிரி நம்பினோம். இன்றைக்கி உறுதிப்பட என்ன நடக்குது அப்படின்னா, 2650 கோடி ரூபா சொத்து தான் இருக்குது நியோமேக்ஸில். நியோமேக்ஸ் 7000 கோடிக்கு நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்புகிற மாதிரிலாம் இல்லை, அது நம்பிக்கைக்கும் வாய்ப்பே இல்லை. 2650 கோடி தான். இதில் தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும், ஒவ்வொரு சைட்லேயும், ஒவ்வொரு பேரன் லேண்ட்லேயும் கவர்மெண்ட்லேருந்து என்ன அளந்து கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் ஏலத்துக்கு விடுவேன் அப்படிங்கிறது ஜட்ஜு சொல்கிறாரு. அப்போ 2650 கோடி ரூபாய் வச்சு 5000 மொத்தம் 6000 கோடி கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அதில் ஒரு 1000 கோடி கூட திரும்ப அவங்க ஒரே கம்ப்ளைண்ட் 3 தடவை போயிருந்தாலும் ஒரு 1000 கோடி குறைஞ்சாலும் ஒரு 5000 கோடி அப்படியே நிற்கிது முழுசாக. மேக்ஸிமம் ஒரு 50,000 to 55,000 நியோமேக்ஸ் விக்டிம்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளை மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். தேனி சங்கம் இருக்கும், யாரும் எந்த கவலையும் பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், லீடர் சொத்து எல்லாமே நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 120 டேரக்டரு, ஒரு 120 ஜோனல் ஹெட்டு, ஒரு 200-300 RH, குறைஞ்சது இவங்க எல்லாமே ஒரு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 3 காரு, 3 பங்களா, 300 பவுன் நகை, குறைஞ்சது மக்கள்கிட்ட எவ்வளோ ஃபில்டர் பண்ணி உரிய முடியுமோ அவ்வளோ தூரம் உறிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி சுகபோகமாக வாழ்கிறாங்களே தவிர யாருக்கும் எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் வரலை. வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம சங்க உறுப்பினராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துட்டையும் நம்ம கேட்கக்கூடிய ஒரே விஷயம், அடுத்து நம்ம திருச்சியில் ஒரு மீட்டிங் போட போகிறோம். மீட்டிங் எதுக்காக போகிறோம் அப்படின்னா, மொராய் சிட்டியை முழுசு அட்டாச்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை பார்க்க போகிறோம். இது திருச்சி நம்ம சங்க உறுப்பினராக இருக்கட்டும், அங்கே பாதிக்கப்பட்டவங்களை யாராக இருக்கட்டும், மீட்டிங் டேட்டு மிக விரைவில் நம்ம அறிவிப்போம். அதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, மீட்டிங்க்கு தமிழ்நாடு முழுக்க நம்ம சங்க உறுப்பினர் யார் வேணாலும் வரலாம், போகலாம். ஆனால் வரும்போது உங்களுடைய லீடர் சொத்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆவணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் மீட்டிங் வரணும். சும்மா பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ அந்த மீட்டிங் கிடையாது. 2650 கோடி ரூபா இருக்கக்கூடிய சொத்தை, எல்லா லீடர் சொத்தையும் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணோன்னா ஒரு 5000 கோடி கொண்டு வரலாம். இது கதையல்ல, நிஜம். உங்கள்கிட்ட நம்ம ஒரு விமர்சனத்துக்கோ ஒரு பொய்யான தகவலை கொடுக்கல, முழுக்க உண்மையான தகவலை கொடுக்குறோம். இது எப்படியாவது
கொண்டு வரணும். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேவக்கோட்டில் இருக்கக்கூடிய சார்லஸ் கிங் மேக்கர், நியோமேக்ஸில் ஒரு கிங் மேக்கரு, கிட்டத்தட்ட பாலா கமலுக்கு ஈக்குவலாக வாழ்ந்த ஒரு ஆள். இன்றைக்கி நியோமேக்ஸை விட்டுட்டு ஓடி போய் பல வருஷமாச்சு. கோடிக்கணக்கில் வச்சுருக்கேன் அந்த ஆள். கோடிக்கணக்காக எண்ணிக்கையிலே அடங்காத அளவுக்கு பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ சுகபோகமாக வாழ்கிறான். சென்னை டு பெங்களூர் வரைக்கும் நல்லா வாழ்கிறான். எந்த சீன்லையும் வரதில்ல, எந்த மக்களையும் பார்க்குறதில்ல, எவனையுமே கண்டுக்கிறது கிடையாது. ராஜபோகமாக வாழ்கிறான். அவன் வந்து கடைசியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த குரூப்பில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டாக்குமெண்ட்டோட ப்ராப்பராக வச்சுருக்கோம். அதாவது திருச்சி மொராய்சிட்டியில் பெண்ணுக்கு வந்து 40 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. தேவக்கோட்டை டீமில் வந்து சார்லஸ் பேரில் 40 ஏக்கர் எடுத்திருக்காங்க. அந்த 40 ஏக்கருமே எஃப்ஐஆருக்கு அப்புறம் அவங்க டீமுக்கு கீழே வரக்கூடிய கபீலாக இருக்கட்டும், கபீலுக்கு கீழே வரக்கூடிய காதர் பாதுஷா அப்படிங்கிறவராக இருக்கட்டும், இவங்களாம் டீம் ஹெட்டில் பெரிய லெவலில் இந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க. அந்த 40 ஏக்கரையுமே பிரித்து இளையராஜா அப்படி இருக்கக்கூடியவங்க மேலே பிரித்து 40 ஏக்கர் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த 40 ஏக்கர் இன்றைக்கி சுமாருடைய மார்க்கெட்டு வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 220 to 230 கோடி வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. மொராய் சிட்டியில் பின்னுக்கு 40 ஏக்கர், 40 ஏக்கருடைய டாக்குமெண்ட்டுமே வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்திருக்கோம். இன்றைக்கி எடுத்திருக்கோம். இந்த 40 ஏக்கருமே வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த 40 ஏக்கரையுமே கொண்டு வந்திருக்கோம். சுமார் இந்த டாக்குமெண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 230 கோடி ரூபா. இது வந்து அட்டாச்மெண்ட்டில் வரல. இது வந்து இந்த சொத்துக்கள் வந்து அட்டாச்மெண்ட்டில் வரல. இந்த சொத்துக்கள் எதுவுமே வந்து அளக்கலை, கோர்ட்டுக்கு தெரியாது. அப்படியே அவங்க பிரித்து அப்படியே அவங்க பேரில் பதிஞ்சு அப்படியே நிற்கிது. இந்த சொத்து எல்லாமே வந்து விக்டிம்ஸான மக்கள் நமக்கு எடுத்துக்கிறதுக்கு உரிமை 100% இருக்குது. டேம்பிட் ஆக்ட் படி இருக்குது, செக்ஷன் 8 எடுக்கலாம். அப்போ ஒரே ஆள் சொத்து மொராய் சிட்டியில் 40 ஏக்கர் 230 கோடி ரூபா இருக்கும்போது, அப்போ எல்லா டைரக்டரும் எல்லா ஆர்ஹெச் சொத்து எத்தனை கோடி வச்சுருக்காங்க, எவ்வளோ நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. ஒரு 3 மாதம் கஷ்டப்படாமல் எல்லோரும் சேர்ந்து நின்று இந்த சொத்தை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5000 கோடி கொண்டு வந்துடலாம். அவங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே குறைஞ்சது ஒவ்வொரு டேரக்டரையும் 100 கோடி, 50 கோடி, 150 கோடி, 200 கோடி வரைக்கும் சம்பாரிச்சு வேணால் அதுக்குள்ளே உட்காந்துருக்கேன். ஆனால் எந்த விஷயமே இல்லாமல் எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை, நாங்களுக்கு பிச்சை எடுக்கிறோன்னு சொல்கிறான். ஆனால் அசட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே குறைவில்லாமல் இருக்குது. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னான்னு கேட்டால் 30 நியோமேக்ஸ் ப்ராஜெக்ட்லேயுமே வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 20 பிளாட்டு, 10 பிளாட்டு, 15 பிளாட்டு, 30 பிளாட்டு, 35 பிளாட் அப்படின்ட்டு எல்லா டேரக்டரும் எல்லா ஆர்ஹெச்சும் எல்லா ஜோனர்கிட்டையுமே வச்சுருக்கேன். இதை அட்டாச்மெண்ட்டு கொண்டு வந்தாலே மேக்ஸிமம் ஒரு 5000 கோடிக்கு கொண்டு வந்துடலாம், நம்மளால் முடியும். இப்போ நம்ம தேனி சங்கத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தேனியில் லட்சுமிபுரத்தில் வந்து 86,000 சதுரடி எடுத்திருக்கோம். அதை நம்ம ஏற்கனவே வந்து கோர்ட்டில் அட்டாச்மெண்ட் பண்ணோம். அது எந்த அளவுக்கு அவங்க வாங்கி இன்னும் நம்மளை கூப்பிடவும் இல்லை, பேசவும் இல்லை. அதன் அடிப்படையில் வந்து 86,000 சதுரடி எடுத்திருக்கோம். இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையுமே வந்து நாங்கள் மட்டும் உழைச்சா பத்தாது, எல்லா மக்களும் சேர்ந்து உழைச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி சுமார் வந்து இதை நம்ம அடுத்த ஹியரிங்கில் கொடுத்துருவோம், அட்டாச்மெண்ட்டு கொடுத்துருவோம். அடுத்து நம்ம திருச்சியில் வந்து மீட்டிங் போட போகிறோம். மொராய் சிட்டியில் எல்லா டைரக்டருக்குமே ஒவ்வொரு வீடு 3 பிளாட்டு, ஒவ்வொரு வீடு 3 பிளாட்டு, 5 பிளாட்டு, 10 பிளாட்டு. இன்றைக்கி மொராய் சிட்டியில் வந்து ஒரு சதுரடி 4000 ரூபா. அப்போ இவ்வளோ டாப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பிளாட்டில் வச்சுருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம், எப்படி கொண்டு வர போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் நம்ம ஒரு சீக்ரெட்டாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேர்ந்து நின்னோம் அப்படின்னா இந்த சொத்துக்கள் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி விருதுநகரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 60 to 50 வீடு இருக்கும். அந்த 50 வீட்டில் வந்து 40 வீடுமே டைரக்டர் வீடு, ஆர்ஹெச் வீடு, இப்படி எல்லாமே கலந்து கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை விட இன்னும் சொத்துக்கள் வந்து சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணலாம். இது இந்த 30 ப்ராஜெக்ட்லேயும் அது இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக 3 வீடு, 4 வீடு, இந்த மாதிரியான கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து எல்லாமே அட்டாச்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அனைவருக்கும்
அவங்க போட்ட பணத்தை வந்து அப்படியே ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல நீதிபதி நமக்கு கிடச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நம்ம எவ்வளோ வேகமாக சொத்துக்களை அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கிறோம். இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுருவோம். இந்த கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறவங்க, நல்லது பண்ணுறவங்க, கெட்டது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க, ஓன்ட்ட வாங்க அப்படி சொல்கிறவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாதிக்கப்பட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறீங்க? நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இன்றைக்கி நாங்கள் களத்தில் இறங்கி முன்னுக்கு நிற்க ரெடியாக இருக்கோம். இப்போ அடுத்து தேனி சங்கம் சார்பாக வந்து திருச்சி மொராய் சிட்டியில் எல்லா சொத்துக்களையுமே அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டை நம்ம அறிவிக்க போகிறோம். ஒரு தேதி அறிவித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் வரலாம். வரும்போது சும்மா வரக்கூடாது. உங்கள் RH ஜோனில் கட்டு டேரக்டர் அவங்களுடைய சொத்தை வந்து ஈசி போட்டு கொரியரில் அமுச்சு விட்றேன், இங்கே இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் போய் எடுத்துக்கங்க, அந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட்லாம் சொல்லவே கூடாது. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னால் யாராக வேணாலும் இருக்கலாம், பேப்பராக ஈசி போட்டு ஓரளவுக்கு நீட்டாக பேப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டால் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க உங்கள்கிட்ட பணம் வாங்கி உங்களை ஏமாற்றின எந்த ஒரு டேரக்டாக இருக்கட்டும், RH இருக்கட்டும், ஜோனல் கட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சார்பாக வந்து நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம். ஒரே ஒரு ஆள் பேரில் வந்து ஒரு 230 கோடி ரூபாய்க்கு சொத்தை அப்படியே பிரித்து வச்சுருக்காங்க. இது மாதிரி நியோமேக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேரக்டர் சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக 5000 கோடிக்கு மேலே நம்மளால் கண்டிப்பாக அந்த சொத்தை கொண்டு வர முடியும். இது மூலிமா நம்மளுடைய செட்டில்மெண்ட்டை நம்ம உறுதிப்படுத்த முடியும். இதுதான் இதனுடைய சாராம்சம். சொல்ல வந்த விஷயம் சொல்லிட்டோம். ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து வேலை செய்யணும். வேலை செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். வட்டி, மெச்சூரிட்டி, இன்ட்ரெஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டு ஃபோனில் உட்காந்துக்கிட்டு பேசுனா நடைமுறைக்கு வராது. அப்படிப்பட்ட மக்கள் கூட நாங்கள் இருக்கணும். நீங்கள் தாராளமாக இருங்க. அப்புறம் யூடியூப்பில் உட்காந்து நான் வாங்கி கொடுத்துருவேன், வட்டி மெச்சூரிட்டியில் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் இருந்துக்கலாம், வச்சுக்கலாம், பேசிக்கலாம், பழகிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணுங்கள், கூத்து கும்மாடிங்க, தப்பு கிடையாது. ஆனால் இறங்கி வேலை செய்யணும். சொத்தை யார் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறாங்க அதுதான் விஷயம். தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் உட்காந்து கதை பேசுகிறனாலையோ, இல்லை ஃபோன் போட்டு அழுகிறனாலையோ, ஒப்பாரி வைக்கிறனாலையோ, திரும்ப 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 தூக்கம் வரல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறனாலையோ இதில் எதுவும் நடக்க போகுது அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஆரம்பித்த இடத்துலையே தான் இருக்கும். நம்ம இறங்கி வேலை பார்த்தோன்னா அதில் மாற்றங்கள் நம்மளால் கொண்டு வர முடியும். நீங்கள் யாரோட சொத்தெல்லாம் அட்டாச்மெண்ட் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இனி ஒரு 10-15 நாள் டைம் எடுத்துப்போம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நம்ம ஒரு திருச்சியில் வந்து நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே சொத்தை ஓரளவு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கோர்ட்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு எங்களுக்கு இந்த செட்டில்மெண்ட் வந்து இன்னும் இவ்வளோ டேரக்டர் சொத்துக்கெல்லாம் வந்து செக்ஷன் 8 வேகமாக போடுங்கன்னு சொல்லி ஆர்டரை வாங்கி அதோடு சேர்த்து நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணும். நம்ம செட்டில்மெண்ட் கண்டிப்பாக கொண்டு வரலாம். மக்களே மனசு விடாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம். சும்மா வந்து இந்த வாய்ஸ் அவடாளுக்கு உங்கள்கிட்ட பணம் பறிக்கணும், உங்கள்கிட்ட பிடுங்கணும், உங்கள்கிட்ட ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு 1% கிடையாது. ஏதோ ஒரு காரணங்களை ஆரம்பிச்சிட்டோம், நம்ம நிற்கிறோம். தலைமை பொறுப்பில் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் செய்யணும். அதனுடைய அடிப்படையில் வந்து எல்லோரும் மனசு விட்டு கவலையில் இருக்காங்க. யாரும் இருக்க வேண்டாம். மேக்ஸிமம் எங்களாலேயே ஒரு 500 கோடி ரூபாய்க்கு சொத்து அட்டாச்மெண்ட் பண்ண முடியும். அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம். மேக்ஸிமம் இன்னொரு 1500 கோடி 2000 கோடிக்கு அவங்கவுங்க எடுத்துகிட்டு வந்த டாக்குமெண்ட் அங்கங்கே நம்ம தேடி ஒரு 30 ப்ராஜெக்ட் எடுத்தாலே ஒரு 2500 to 2600 கோடி 2700 கோடி அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம். அப்போ பிரச்சனை ஈஸியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே டேரக்டர் சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணிட்டா செட்டில்மெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நினச்சா முடியவே முடியாது. காலத்தில் இறங்கி நம்ம வேலை செய்யணும். வேலை செஞ்சால் அதில் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசார ஒத்துக்குங்க. இதுதான் உண்மை. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். அடுத்தடுத்து வீடியோவோ ஆடியோவோ நாங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம், போடுறோம். எல்லா மக்களும் கொஞ்சம் அப்டேட்டுக்கு வாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் அவங்க சொல்லியிருக்கேன். இது மாதிரி நியோமேக்ஸில் கோர்ட்டில் இந்த டேரக்டர் பேரில் நிறைய சொத்துக்களை பதிஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெளியே வரவே இல்லை. நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறது மட்டும்தான் பதிக்கு அளந்துருக்காங்க. இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணால் மட்டும்தான், நம்ம கோர்ட்டில் காமிச்சா மட்டும்தான் அடுத்து இது கோர்ட்டு எடுத்து ஸ்டெப் எடுக்கும். அதுக்கு நம்ம வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் நமக்கு இதில் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்புங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் செட்டில்மெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ ஆடியோ கேட்டுட்டு ஃபோன் பண்ணி கதை சொல்கிறது, கதை கேட்குறது, அப்படி இருக்குமா அப்படி நடந்துருமா அப்படிங்கிறவங்களாம் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க.
ஆக்கப்பூர்வமாக உண்மையாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. இது உழைக்கிறவங்களுக்கான வீடியோ. வீட்டில் படுத்துக்கிட்டு தயவுசெய்து யாரும் கதை கேட்காதீங்க. தயவுசெய்து ஃபோன் பண்ணி நம்மளை போட்டு டார்ச்சல் பண்ணாதீங்க. வெட்டி பேச்சு பேசி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. எங்களை விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் ஒரு 1000 கோடி கூட அங்கங்கே கொண்டு வந்துடுவோம். மிச்சம் கொஞ்சம் மக்கள் இன்னும் உழைச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் முடியுது, ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்கிறோம். தயவுசெய்து நம்பிக்கையோடு இருங்க, கூட சேர்ந்து நில்லுங்க. நாங்கள் உங்களுக்கு முன்னுக்கு நிற்கிறோம், கூட சேர்ந்து நில்லுங்க. யாரையும் இந்த சூழ்நிலையை நம்ப வேண்டாம். நம்மளே உழைச்சி நமக்கு செட்டில்மெண்ட்டுக்கு இதில் கொண்டு வந்துடலாம். யாரும் எதுக்காக கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக மன அமைதியோடு இருங்க, நிம்மதியாக தூங்குங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். கண்டிப்பாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு எப்படியாவது நம்ம கொண்டு வருவோன்ற ஒரு கடுமையான முயற்சி ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம எப்பயுமே உறுதுணையாக இருப்போம். நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.